குழந்தைகளை நரைக்க செய்யும் நாள்தான் மறுமை நாள். இதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா, குழந்தைகளை நரைத்த கிழவர்களாக ஆக்கிவிடும் நாளில் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். நரைக்கும் வயதை அடையாத குழந்தைகள் கியாமத்து நாளுடைய பயங்கரங்களை அவர்கள் கண்டால் அவர்களும் கூட பயத்தின் காரணமாக நரைத்து போவார்கள். இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உமது பிச்சினங்களில் 1000 எண்ணிக்கையில் 999 எண்ணிக்கை அளவு நரகத்திற்கு பிரித்து எடு என்று கூறுவான். அப்படிப்பட்ட நிகழ்வை சந்திக்கக்கூடிய நாள்தான் குழந்தைகளை நரைத்த கிழவர்களாக ஆக்கிவிடும் நாள். இரகசியங்கள் பகிரங்கமாகும் நாள்தான் மறுமை நாள். இதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். யௌம துபுல சராயிரு, இரகசியங்கள் வெளியாக்கப்படும் நாளில் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். மனதுக்குள் மறைத்து வைத்திருக்கின்ற கொள்கைகளையும் மறைக்கப்பட்ட கிரிகைகளையும் இவற்றில் எது நல்லது கெட்டது என்று பிரித்து அறிவிக்கும் நாள்தான் கியாமத்து நாள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் சகல இரகசியத்தையும் வெளிப்படுத்துவான். அப்பொழுது அல்லாஹுவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றியவரின் முகம் லட்சணமாகவும் அதை நிறைவேற்றாதவரின் முகம் அவலட்சணமாகவும் இருக்கும். காஃபிர்களை பார்த்து மூமின்கள் சிரிக்கும் நாள்தான் மறுமை நாள். இதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். ஃபல் யௌமல் லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன், இன்றைய தினத்தில் விசுவாசம் கொண்டார்களே அவர்கள் காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். இவ்வுலகில் காஃபிர்கள் தங்களிடமுள்ள செல்வத்தாலும் இதர வசதிகளாலும் கர்வம் கொண்டு இறைவனை விசுவாசித்து அவனது கடமைகளை சம்பூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஏழை முஸ்லிம்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து எள்ளி நகைக்கின்றனர். ஆனால் மறுமை நாளில் இந்நிலை மாறி இவ்வுலகில் எள்ளி நகைப்போர் மறுமை நாளில் இறை தண்டனைக்கு ஆளாகும் போது அந்த ஏழை முஸ்லிம்களால் எள்ளி நகைக்கப்படுவார்கள். தீர்ப்புக்குரிய நாள் தான் மறுமை நாள். இதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். லியௌமில் ஃபஸ்லி, தீர்ப்புக்குரிய நாளுக்காக என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். இவ்வுலகில் ஒருவரின் உரிமையை இன்னொருவர் அநியாயமாக பறித்து இருந்தால் மறுமை நாளில் உரிமையை பறித்தவர்களிடத்திலிருந்து நன்மைகளை பகரம் வாங்கி உரிமையை பறிக்கப்பட்டவர்களிடத்தில் வழங்கப்படும். நன்மைகள் இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவனின் பாவங்களை பாதிப்பை உண்டாக்கியவனிடத்தில் சுமத்தாட்டப்படும். இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்படும். இதைத்தான் இறைவன் தீர்ப்புக்குரிய நாளுக்காக என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். வான் பிளக்கும் நாள்தான் மறுமை நாள். இதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். நிஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி, அதில் நிகழும் பெரும் வான் பிளக்கும் நாள் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். நிஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி, வான் பிளக்கும் நாள் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். அதில் நிகழும் பெரும் அமளியின் காரணமாக வானமும் பிளந்துவிடும். பிரம்மாண்டமான வானம் அந்நாளில் பயங்கரத்தாலும் இறை அச்சத்தினாலும் பிளந்துவிடும். இதனால் தான் இறைவன் மேலே குறிப்பிட்டவாறு நிஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹி, வான் பிளக்கும் நாள் மறுமை நாள் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான்.